இன்றைய தினம் திரு ஸ்டாலின் அவர்கள் ஒரு கூட்டத்தில் பொதுக்கூட்டத்தில் பேசும்போது என்னை பற்றி பல்வேறு விமர்சனங்களை எடுத்து வைத்திருக்கின்றார். எடப்பாடி பழனிசாமி பாஜக கட்சிக்கு அடகு வைத்து விட்டார் என்ற ஒரு விமர்சனத்தை வைத்திருக்கின்றார். திரு ஸ்டாலின் அவர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் எந்த காலத்திலும் எந்த கட்சிக்கும் அடக வைத்த வரலாறு கிடையாது. இது பொன்முனச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தோற்றுவித்த கட்சி. இதையும் கட்டி காத்த கட்சி. எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் அத்தனை சோதனைகளும் தகர்த்தெறிந்து இன்றைய தினம் தமிழகத்திலே வலிமையான இயக்கம் என்று சொன்னால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம். உங்களைப் போல பதவிக்காக நீங்கள் செய்கின்ற ஊழலை மறைப்பதற்காக காங்கிரஸ் அடிமையாக இருந்தது கிடையாது. எங்களுக்கு மடியிலே கனமில்லை, வழியிலே பயமில்லை. ஸ்டாலின் அவர்களே, திமுக காங்கிரஸ் கூட்டணி ஒரு காலகட்டத்திலே அறிவாலயத்திலே முதல் மாடியிலே ரெய்டு, தரைத்தளத்திலே கூட்டணி பேச்சுவார்த்தை, திமுகவை மிரட்டி அடிபடி வைத்து கூட்டணி அமைத்த வரலாறு நாட்டு மக்களுக்கு தெரியும். ஏற்கனவே அண்ணன் KP அவர்கள் குறிப்பிட்டதை போல அண்ணா திமுக நடைபெறுகின்ற சட்டமன்ற பொது தேர்தலில் எங்க அண்ணா திமுக கூட்டணி வலிமையான கூட்டணி. கூட்டணிக்கு அண்ணா திமுக தலைமை தாங்குது. அண்ணா திமுக ஆட்சி அமைக்குது. நம்ம அண்ணா திமுக கூட்டணியுடைய வேட்பாளர் EPS என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு விட்டது. அண்ணன் சொன்னவாறு ஒரே நாள் நம் கூட்டணி கட்சி தலைவர்கள் நம்முடைய கட்சியுடைய தலைமை அலுவலகத்திற்கு வந்தார்கள். பேச்சுவார்த்தை நடத்தினோம். 2 மணி நேரத்தில் உடன்பாடு ஏற்பட்டது. எந்தெந்த கட்சிக்கு எவ்வளவு இடம் என்று உடனடியாக தலைமை கழகத்திலே அறிவிக்கப்பட்ட வரலாற்றை படைத்த கட்சி அண்ணா திமுக கட்சி. அடுத்த நாள் தேர்தல் அறிவிப்பை வெளியிட்டோம். அதுக்கு அடுத்த நாள் முதல் வேட்பாளர் பட்டியலை அறிவித்த கட்சி அண்ணா திமுக கட்சி. அதற்கு அடுத்த நாள் அடுத்த கட்ட வேட்பாளர் பட்டியல், பிறகு 3ஆம் கட்ட வேட்பாளர் பட்டியல். ஆக நம்முடைய கட்சி ஜெட் வேகத்தில் சென்று இருக்குது. ஸ்டாலின் அவர்களே, திமுக காங்கிரஸ் கட்சி கூட்டணி அப்படியா இருந்தது? 20 நாட்கள் காங்கிரசும் திமுகவும் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. இழுபறி. ஒரு காலகட்டத்தில் காங்கிரஸ் திமுகவோட இருக்குமா இல்லையா என்று கேள்விக்குறியா இருந்தது. தினந்தோறும் ஊடகத்திலையும் பத்திரிகையிலும் வருகின்ற செய்தி காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி விமர்சனம், திமுக காங்கிரஸை பற்றி விமர்சனம், இப்படி செய்தியில் ஊடகத்திலையும் பத்திரிகையிலும் வந்து கொண்டிருந்தன. காங்கிரசும் திமுகவும் மாறி மாறி வார்த்தை போர் பத்திரிகையிலும் ஊடகத்திலையும் பார்த்தோம். மன வருத்தத்தோட தான் காங்கிரஸ் திமுகவோட கூட்டணி வச்சிருக்குது. ஒரு மகிழ்ச்சியோட கூட்டணி வைக்கல. உண்மைதானே? அதே போல திரு ஸ்டாலின் எப்பொழுது பார்த்தாலும் குறிப்பிடுகிறார், திமுக தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணி வலுவான கூட்டணி என்று குறிப்பிடுகிறார்.
அது மட்டுமல்ல, திமுகவில் அதிக கட்சிகள் கூட்டணியில் இடம்பெற்றது என்று ஒரு பொய்யான தகவலை குறிப்பிட்டு வருகிறார். ஏற்கனவே 2021 எந்தெந்த கட்சி திமுக கூட்டணியோட அங்கம் வைத்ததோ அந்த கட்சி தான் இப்பொழுதும் திமுக தலைமையிலே கூட்டணி அமைச்சிருக்குது. புதுசா ஒரு கட்சி போயிருக்குது. எந்த கட்சி? தேமுதிக, தேசிய திராவிட முன்னேற்ற கழகம். அதுதான் போயிருக்குது. அது 2021 வாங்கின வாக்கு எவ்வளவு? 6%. இதை வச்சுக்கிட்டு டூப் அடிச்சிட்டு இருக்கார் ஸ்டாலின். ஏதோ திமுக கூட்டணி வலிமையான கூட்டணி என்ன? திரு ஸ்டாலின் அவர்களே, தமிழ்நாட்டு மக்கள் அறிவுபூர்வமான மக்கள். அவர்களை ஒரு நாள் உங்களால் ஏமாற்ற முடியாது. 2021 திமுக கட்சியிலே எந்தெந்த கட்சி கூட்டணி வைத்ததோ அதே கட்சி தான் இப்பொழுது கூட்டணி வச்சிருக்குது. பத்திரிகையிலையும் ஊடகத்திலையும் ஒரு பொய்யான தோற்றத்தை வெளிப்படுத்தி ஏதோ திமுக கட்சியில் தான் அதிக கட்சிகளை இருப்பதை போல ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்துகிறீர்கள். ஆனால் அண்ணா திமுக தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணி வலிமையான கூட்டணி, வாக்கு வங்கி அதிகமுள்ள கூட்டணி. இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியா இருந்தாலும் சரி, இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியா இருந்தாலும் சரி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமா இருந்தாலும் சரி, அதே போல தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியா இருந்தாலும் சரி, இன்னும் பல சிறு சிறிய கட்சிகள், மக்களிடத்திலே வாக்கு வங்கி உள்ள கட்சிகள் எல்லாம் ஒன்றாக இணைந்து அண்ணா திமுக தேசிய ஜனநாயக கூட்டணி என்ற அற்புதமான கூட்டணியை நாம் அமைத்திருக்கின்றோம். நம்முடைய கூட்டணிக்கு திமுக கூட்டணிக்கு இதுதான் வேறுபாடு. திமுக கூட்டணியில் அங்கம் வைத்த கட்சிகள் 10 ஆண்டு தொடர்ந்து வந்தது. 11 தொடர்ந்து வந்தாங்க. அப்ப எப்பொழுது பார்த்தாலும் திரு ஸ்டாலின் பேசுவார், எங்களுடைய கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சிகள் கொள்கை ஒரே கொள்கையுடைய கட்சி என்று. திரு ஸ்டாலின் அவர்களே, மக்கள் கேட்கின்றாங்க, திமுகவும் காங்கிரசும் ஒரே கொள்கையா? திமுகவோ கம்யூனிஸ்டும் ஒரே கொள்கையா? திமுக விடுதலை சிறுத்தை கட்சி ஒரே கொள்கையா? அப்படி என்றால் ஏன் பாண்டிச்சேரியில நீங்க கூட்டணி மாத்தி வைக்கிறீங்க? அங்க கம்யூனிஸ்ட் எதிர்த்துல போட்டியிடுது. அதே போல கேரளாவில் காங்கிரசும் திமுகவும் காங்கிரசும் கம்யூனிஸ்ட் எதிர்த்து போட்டியிடுதுல, அங்க எங்க கொள்கை இருக்குது? கொள்கை கூட்டணி இல்ல, கொள்ளையடிக்கின்ற கூட்டணி. நாட்டு மக்களை எப்படி ஏமாத்துறாங்க பாருங்க. மாநிலத்துக்கு மாநிலம் அவருடைய கட்சிகள் எதிர்த்து போட்டியிடுது. அப்படி மக்களை ஏமாற்றி கடந்த காலத்திலே பல்வேறு நிறைவேற்ற முடியாத அறிவிப்புகள் எல்லாம் வெளியிட்டு விதி பிழுங்கி இப்பொழுது 2026 சட்டமன்ற தேர்தலை சந்திக்க இருக்கிறாங்க. திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சிகள் 10 ஆண்டு காலம் உங்களுக்கு துணை நின்றது சொல்லீர்கள். 2021 26 வரை நீங்க செய்த தவறை கூட அந்த கட்சிகள் கண்டு காணாமல் இருந்தது. மக்களுடைய பிரச்சனையை அவர்கள் எடுத்து வைக்கவில்லை. மக்கள் போராடுகிறதை பற்றி சட்டமன்றத்தில் பேசவில்லை. உங்களுக்கு துதி பாடினார்கள். உங்களுக்கு அடிமையாக உங்களுடைய கூட்டணியை வைத்திருந்தீர்கள். உங்களுக்கு உங்களுடைய ஆட்சியை தாங்கி பிடித்த உங்களுடைய கூட்டணி கட்சிக்கு கடந்த தேர்தலை விட ஒவ்வொரு இடம் குறைத்து கொடுத்திருக்கிறீர்கள். கம்யூனிஸ்ட் கட்சிக்கு கடந்த காலத்தில் 6 சீட்டு, எத்தனை சீட்டு? 5 சீட்டு. வைகோவுக்கு கடந்த காலத்தில் அதிகமான சீட்டு, குறைச்சி சீட்டு. இப்ப வைகோ அவருடைய கட்சியுடைய பிரதிநிதி
கூட்டணி பேச்சுவார்த்தை முடித்து வெளியிலே வருகின்ற பொழுது அவர் சொல்றார், அழுது கொண்டே சிரிக்கின்றேன் என்று. அப்படித்தானே சொன்னாரு, அழுது கொண்டே சிரிக்கிறேன். அப்படிப்பட்ட கூட்டணி வச்சுக்கிட்டு நம்மை பத்தி விமர்சனம் செய்கிறார் ஸ்டாலின். ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய கூட்டணி கட்சியை சேர்ந்த தலைவர்களும் அழுது கொண்டு இருக்கின்றார்கள். நாம் சொல்லவில்லை, நாம சொல்லல. திமுக கூட்டணியில் அங்க வைக்கின்ற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக அந்த கட்சியில் இருக்கின்ற மூத்த உறுப்பினர் பேச்சுவார்த்தை முடித்து வெளியிலே வருகின்ற பொழுது சிரித்துக் கொண்டே அழுகிறேன் என்று சொல்லி, அழுது கொண்டே சிரிக்கிறேன் என்று சொன்னவர் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம். இப்படித்தான் அந்த கூட்டணி இருக்குது. யாரும் மகிழ்ச்சியோடு இல்ல. மகிழ்ச்சியோடு இருக்காங்களா? விடுதலை சிறுத்தை கட்சி அதனுடைய தலைவர் சொல்றார், நாங்க மன வருத்தத்தோடு இருக்கிறோம். இன்றைக்கு பத்திரிகைன்னு பார்த்தேன், இன்றைக்கு பேச்சுவார்த்தை என்று காலம் கடந்து இப்பொழுது இங்க அறிவிச்சாங்க. அதனால நாங்க தகுதியான வேட்பாளரை கொடுக்க முடியலன்னு விடுதலை கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் சொல்றாரு. அப்படின்னா அந்த கூட்டணியுடைய நிலை என்ன என்பதை பாருங்க. பரிதாபமான நிலை. நம்ம கூட்டணி அப்படியா இருக்குது? கூட்டணி அமைச்சோம், எத்தனை சீட்டுன்னு அறிவிச்சோம், உடனடியா வேட்பாளரை அறிவிச்சு வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடந்துகிட்டு இருக்குது. இது அதிமுக. அது மட்டுமல்ல, இன்றைக்கு திரு ஸ்டாலின் அவர்களே, நாங்க அதிமுக விக்கல, நீங்க தான் காங்கிரசுக்கு உங்களுடைய கட்சியை வித்திருக்கிறீங்க. உண்மைதானே? அந்த கொடி பறக்குது பாத்தீங்களா? எதனால பறக்குது? காற்றுல பறக்குது. காத்த கண்ணுக்கு தெரியுதா? காற்று கண்ணுக்கு தெரியுதா? கண்ணுக்கு தெரியாத காற்றில் கூட ஊழல் செய்கின்ற ஒரே கட்சி இந்தியாவில் திமுக கட்சி. அந்த ஆலைக்கட்டு விற்பனையில் திரு கருணாநிதி அவருடைய மகளும் அந்த துறையினுடைய அமைச்சர் அவர்கள் காங்கிரஸ் மத்தியிலே ஆளுகின்ற பொழுது கூட்டணியில் இடம் பெற்றிருந்து அந்த அமைச்சர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். அடிச்சாங்களா? எப்போ? கூட்டணியில் திமுக இருக்கும் போது அவர்கள் மீது குற்றம் சுமத்தப்பட்டு யார் ஜெயிலிலே இருந்தவர்கள் நம்மை பற்றி பேசுவதற்கு தகுதி இருக்குதா? இன்றைய தினம் அந்த ஜெயிலில் இருந்தவர் இப்போ ஒரு ஆடியோ ஒன்றை இணையதளத்தில் வைரலாகி வருது. நீங்க எல்லாம் கேட்டிருப்பீங்க. அவர் அந்த ஆடியோவில் பேசின கருத்தை வெளிப்படுத்துறேன். அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும். யாரு? ராசா. யாரு? அவர் ஆடியோவில் பேசி வலைதளத்தில் வைரலா பரவி வருது. இப்ப நீங்க போய் கேட்டு பாருங்க, அப்படியே வலைதளத்தில் கேட்டு பாருங்க. அதுல வந்த செய்தி சொல்றேன். திமுகவினர் கனிமொழிக்கு காட்டிய அக்கறையை ராசாவுக்கு காட்டவில்லை. கனிமொழி கைதாகும் வரை ராசா கட்சி நிர்வாகிகள் யாரும் எட்டி பார்க்கவில்லை என்று ஆதங்கப்படுறார். அதுல சொல்றார், சமூக நீதி பேசும் திமுகவில் சாதிய பாகுபாடு இருப்பதை அப்பட்டமாக ஒத்துக்கொள்கிறார். கலைஞர் டிவிக்கு பணம் சென்றதை ராசா ஒப்புக்கொள்கிறார். கலைஞரின் இறுதி காலத்தில் ஸ்டாலின் அவரை கைதி போலத்தான் வைத்திருந்தார். ஸ்டாலின் கட்சியை கைப்பற்றி விட்டார் என்கின்றார் ராசா. எவ்வளவு மோசம்! யார் சொன்னது? திமுகவில் இருக்கின்ற எம்பி சொல்றாரு, முன்னாள் மத்திய அமைச்சர் சொல்றாரு. யாரு? திரு ஸ்டாலின் அவருடைய அப்பா கலைஞரை இறுதி காலத்தில் கைதி போல வைத்திருந்தார் என்று திரு ராசா அவர் இணையதளத்தில் வந்த செய்தி. கலைஞரின் இறுதி காலத்தில் ஸ்டாலினுக்கும் கனிமொழிக்கும் பிரச்சனை ஏற்பட்டது.
அதன் காரணமாகவே இப்போது கனிமொழிக்கு சட்டமன்றத்தில் போட்டியிட வாய்ப்பு கிடைக்கவில்லை என்று அந்த செய்தியும் சொல்றார். ஸ்டாலினுக்கு தான் பெரிய பிரெயின் என்ன மூளை இருக்கிறதா? டெல்லிக்கு போனால் இங்கிலீஷில் கிழித்து விடுவாரா? அவர் தன்னை பெரிய ஆள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார். அவர் கனிமொழியை ஒரு நாளும் நம்ப மாட்டார். இது ராசா சொல்றார். என்னை எப்போதும் கட்சியில் வெளியே தள்ள முடியாது, என்னை எப்போதும் கட்சியிலிருந்து வெளியே தள்ள முடியாது. என் செல்வாக்கு, என் கம்யூனிட்டி, என் அறிவு என்று எதையும் வெளியே தள்ள முடியாது என்று ராசா சமூக வலைதளத்தில் பரவலாக வைரலாக பரவி வருகிறது. அப்ப இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர் அப்பாவை எப்படி வச்சிருந்தாரு? கைதி போல வச்சிருந்தாரு. சொந்த அப்பாவே அப்படி வச்சிருக்கிறவரு நாட்டு மக்களை என்ன பாடுபடுத்துவார் சிந்திச்சு பாருங்க. நாங்க அப்பொழுதே சொன்னோம், யாரு நம்பல. இன்றைக்கு பூனைக்குட்டி வெளியில வந்து விட்டது, உண்மை செய்தி வெளியில வந்து விட்டது திரு ராசா மூலமா. அது மட்டுமல்ல, இன்றைக்கு திமுகவின் இறுதி அத்தியாயத்தை ஸ்டாலின் எழுதி கொண்டிருக்கின்றார். இன்றைய தினம் திமுகவின் இறுதி அத்தியாயத்தை எழுதி கொண்டிருக்கின்றார். பேர் அண்ணாவில் தோற்றுவித்த திமுகவை திரு கருணாநிதியும் திரு ஸ்டாலினும் கபலீகரம் செய்து கொண்டார்கள். உண்மைதானே? கைப்பற்றிட்டாங்கல்ல. திமுக திரு கருணாநிதி குடும்பம், திரு கருணாநிதி குடும்பம்னா திமுக. இப்படித்தான் இன்றைய நிலை. வேற எவரும் அந்த கட்சியில உயர்ந்த பதவிக்கு வர முடியாது. அந்த குடும்பத்தை தவிர்த்து எவரும் ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியாது. உண்மைதானே? பூனை கண்ணை மூடிக்கொண்டால் உலகமே இருண்டு விட்டதாக நினைத்துக் கொள்ளுமா அப்படின்னு ஸ்டாலின் நினைச்சிட்டு இருக்கார். அவர் பேசுறதெல்லாம் உண்மை நினைச்சிட்டு இருக்கார். ஏதோ எழுதி கொடுக்குறாங்க. ஒரு பொம்மை முதலமைச்சர் வெளியிலே வந்து தன் இஷ்டம் போல பேசிட்டு இருக்கார். திரு ஸ்டாலின் அவர்களே, நடைபெறுகின்ற சட்டமன்ற பொது தேர்தல், இந்த தேர்தல் தான் திமுகவுக்கு இறுதி தேர்தல். இந்த தேர்தலோடு திரு கருணாநிதி குடும்பத்திற்கு முடிவு கட்டுகின்ற தேர்தல் சட்டமன்ற பொது தேர்தல். மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் அது இடங்களிலே வெற்றி பெற்று அண்ணா திமுக பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும். இன்றைக்கு ஸ்டாலின் பேசுகிறார், அண்ணா திமுக 10 ஆண்டு கால ஆட்சியில இருண்டாச்சு என்று. ஸ்டாலின் அவர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ஒரு பொற்கால ஆட்சி. பொற்கால ஆட்சி தானே. 10 ஆண்டு ஏற்கனவே பொன்முனை செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி, அம்மா காலத்திலும் சரி, கிருஷ்ணகிரி மாவட்டம் வளர்ச்சி பெறுவதற்கு இருவரும் தலைவர்கள் எடுத்த முடிவு இன்றைக்கு கிருஷ்ணகிரி மாவட்டம் தண்ணீரை பெற்றிருக்கிறது. இன்றைக்கு கிருஷ்ணகிரி மாவட்டம் தருமபுரி மாவட்டத்திலிருந்து பிரித்து புதிய மாவட்டமாக அம்மா இருக்கிற காலத்தில் உதயமானது. அதோட மீண்டும் இந்த மாவட்டம் வளர்ச்சி அடைய வேண்டும் என்பதற்காக சுமார் 350 கோடியில பிரம்மாண்டமான அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை கொண்டு வந்திருக்கிறோம். இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற தொழிலாளர்கள், இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற விவசாய தொழிலாளர்கள், விவசாயிகள், பொதுமக்கள் நல்ல உயர்தர அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய அளவிற்கு பிரம்மாண்டமான அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை அதிமுக ஆட்சியிலே கொடுத்திருக்கிறோம். அதோட இன்றைக்கு
அதிமுக ஆட்சியில் தான் ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்து. இந்திய வரலாறுலயே ஒரு வருஷத்துல 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை எந்த மாநிலத்திலையும் கொண்டாடல. அந்த மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்து வரலாற்று படைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதே போல கடைசியா சொல்றேன், அதே போல இன்றைய தினம் மின் கட்டண உயர்வு, வீட்டுக்கு பயன்படுத்துகிற மின் கட்டண உயர்வு, தொழிற்சாலைக்கு பயன்படுத்துகிற மின் கட்டண உயர்வு ஆண்டுக்கு 5% உயர்வு. அதே போல மாநகராட்சி நகராட்சியில் வீட்டு வரி 100% உயர்வு, ஆண்டுக்கு 6% உயர்வு. 2 வருஷத்துல 12% உயர்ந்துட்டாங்க. கடைக்கு 150% வரி உயர்வு, ஆண்டுக்கு 6% உயர்வு. குடிநீர் கட்டண உயர்வு, போதாதுக்கு குப்பைக்கு வரி போட்டாங்க. இப்படி வரி மேல் வரி போட்ட அரசாங்கம் தொடர வேண்டுமா? அதே போல எப்பொழுது பார்த்தாலும் ஸ்டாலின் பேசிக் கொண்டிருந்தார். அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது நீட்டுக்கு விதிவிலக்கு பெற முடியவில்லை அதிமுக ஆட்சியில் என்று சொன்னார். 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிட்டிருந்தாங்க திமுக தலைவர் ஸ்டாலின், திமுக ஆட்சிக்கு வந்தா நீட்டுக்கு விதிவிலக்கு பெறப்படும் என்று. பிறகு துணை முதலமைச்சர் இருக்கின்ற திரு உதயநிதி அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தின் போது 2021ஆம் ஆண்டு நீட்டுக்கு விலக்கு பெற ரகசியம் இருக்கு சொன்னார். இதுவரைக்கும் நீட்டுக்கு விதிவிலக்கு பெற முடியல. கடந்த கூட்டத்தொடர் சட்டமன்ற கூட்டத்தொடரில் அந்த உதயநிதி அவர்கள் சொன்ன ரகசியத்தை முதலமைச்சர் சட்டமன்றத்தில் வெளியிட்டார். நீட்டுக்கு விதிவிலக்கு பெற முடியாது, உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பளிக்கப்பட்டு விட்டது, அதனால எங்களால் நீட்டுக்கு விதிவிலக்கு பெற முடியாதுன்னு. இதைத்தையா நாங்களும் சொன்னோம். 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி நடைமுறைப்படுத்த வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டோம் என்று 21 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் நாங்கள் அறிக்கை விட்டோம். கூட்டத்தில் பேசணும். மாணவர்களையும் பெற்றோர்களையும் ஏமாற்றி திரு ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்த பிறகு நீட்டுக்கு விதிவிலக்கு பெற முடியாதுன்னு சொல்லிட்டார். ஆக இரட்டை வேடம் போடுகின்ற கட்சி திமுக கட்சி, நாட்டு மக்கள் அறிவார்கள். அப்புறம் எப்பொழுது பார்த்தாலும் நம்மை பற்றி விமர்சனம் செய்வது. இன்னைக்கு அதிமுக ஆபீஸ் டெல்லியில் இருக்குதான். திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்க மெட்ராஸில் தான் குடியிருக்கிறீங்க, வாங்க எங்க இருக்குது நான் காட்டுறோம். அதிமுக ஆபீஸ் மெட்ராஸா இருக்குது. ஏன்னா உங்களுக்கு அடிக்கடி ஞாபகம் மறதி, உங்க கட்சிக்காரர் சொல்றாங்க எங்களுடைய தலைவருக்கு அடிக்கடி ஞாபகம் மறதின்னு, அதனால மறந்து போய் சொல்லிட்டு இருக்கார். அதிமுக ஆபீஸ் மெட்ராஸில் தான் இருக்குது, எங்கில மெட்ராஸில் தான் இருக்குது. அது மட்டும் இல்ல, இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கும் டெல்லியில் என்டிஏ அங்கதான் போட்டியாம். இப்ப எங்க தேர்தல் நடக்குது சொல்ல? எங்க நடக்குது? தமிழ்நாட்டில் நடக்குது. என்ன தேர்தல் நடக்குது? சட்டமன்ற தேர்தல். இது கூட தெரியாத ஒரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். ஏங்க, தமிழ்நாட்டில் தான் சட்டமன்ற தேர்தல் நடக்குது, டெல்லியிலயா நடக்குது? ஏங்க, நம்மை பற்றி குறை சொல்வதற்கு அவரால் ஒன்று கண்டுபிடிக்க முடியல, அதனால பாரதிய ஜனதா கட்சியை விமர்சனம் செய்கின்ற மாதிரி என்டிஏ கூட்டணி வச்சு இன்றைக்கு விமர்சனம் செய்திருக்கான். தில்லு திராணி தெம்பு இருந்தா அதிமுக பத்தி பேசு, நாங்க சரி எங்க தொண்டை பதில் சொல்லுவோம். எந்த திராணியும் இல்லாம சட்டமன்ற தேர்தல் இப்ப நடக்குது. இன்னைக்கு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெறும் 100% அவருக்கு தெரியும். திமுகவுக்கு மக்கள் செல்வாக்கு இழந்துட்டாங்க. அந்த மக்கள் செல்வாக்கு இழந்த காரணத்தினால தான்
அவசர அவசரமா லேப்டாப் கொடுக்குறார். ஏங்க 4.5 வருஷம் நானும் அண்ணன் KP அவர்களும் அறிவிச்சார் அசோக் குமார் அவர்களும் சட்டமன்றத்தில் பேசுறோம். அதிமுக ஆட்சியிலே நம்முடைய மாணவர்களுக்கு விஞ்ஞான கல்வி கொடுத்தோம். அந்த லேப்டாப்பை தொடர்ந்து கொடுங்கன்னு சொன்னோம். அப்பெல்லாம் கொடுக்கல. அவசர அவசரமா தரம் இல்லாத லேப்டாப் வாங்கி மாணவர் கொடுக்கிற. அது மட்டும் இல்ல, அவசர அவசரமா பல திட்டத்துக்கு அடிக்கல் நாட்டிட்டு இருக்கார். நிதியே ஒதுக்கல. விரிவான திட்ட அறிக்கையே எந்த திட்டத்துக்கும் அதை கொண்டு வரல. விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கல. அப்படி இருந்தும் அவசரமா பல திட்டத்துக்கு அடிக்கல் நாட்டுறீங்களே. மக்கள் செல்வாக்கு காரணத்தினால புதிய திட்டத்துக்கு நிதி இல்லாம அடிக்கல் நாட்டுகின்ற நிலை திமுக வந்துவிட்டது. திமுக தலைவருக்கு வந்துவிட்டது. திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி 2021 ஆண்டு நான்கில் ஒரு பங்கு கூட இதுவரைக்கும் நிறைவேற்றல. சிலவற்றை இந்த நேரத்தில் குறிப்பிடுவது பொருத்தமாக இருக்கு. பெட்ரோல் டீசல் விலை குறைக்கிறாங்களா? குறிச்சாங்களா? கேஸ் மானியம் மாதந்தோறும் 100 ரூபாய் கொடுத்தாங்களா? மாணவர்கள் வங்கியில் வாங்கிய கடன், கல்வி கடன் ரத்து பண்ணாங்களா? நீட்டு ரத்து பண்ணாங்களா? 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளா உயர்த்தினாங்களா? ரேஷன் கடையில் கூடுதலா சக்கரை ஒரு கிலோ போட்டாங்களா? அப்ப என்ன செஞ்சாங்க? ஒண்ணுமே செய்யல. அதனால மக்கள் செல்வாக்கு இழந்துட்டாங்க. அது மட்டும் இல்ல, இன்றைக்கு புதுசா அறிவிப்பு வெளியிட்டார். ஏற்கனவே இருக்கின்ற அறிவிப்பு தொங்கிட்டு இருக்குது, செயல்படுத்தாத புது அறிவிப்பு வெளியிட்டார். இன்றைக்கு கிராமத்தில் சொல்லுவாங்க, கேட்கிறவர்கள் அதுக்கு மேல நீங்களே முடிவு பண்ணு. இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களை பற்றி அவ்வளவு எளிதா இட போடுறீங்களா? தமிழ்நாட்டு மக்கள் அறிவு கூர்மையான மக்கள். எது சரி எது தவறு சீர்தூக்கி பார்த்து இட ஓட்டு தீர்ப்பளிக்கக்கூடிய ஆற்றல் மிக்க மக்கள் தமிழ்நாட்டு மக்கள். ஸ்டாலின் அவர்களே, கடந்த முறை கவர்ச்சிகரமா அறிவிப்பை வெளியிட்டு மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்துட்டீங்க. இந்த முறை அது நடக்காது. உங்களுடைய உண்மையான முகத்தை மக்கள் பார்த்து விட்டார்கள். இனி உங்களுக்கு தமிழகத்திலே வாய்ப்பில்லை. அது மட்டுமில்ல, இன்றைக்கு அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு தமிழகம் பல்வேறு வளர்ச்சி எட்ட வேண்டும். ஒன்று வேளாண்மை, மற்றொன்று தொழில். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் பகுதி தொழில் வளமிக்க பகுதி. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வேளாண்மை சிறந்து விளைகின்றது. காய்கறி விளைச்சல் அமோகம், மலர் விளைச்சல் அமோகம். ஆக வேளாண்மையும் சிறக்க வேண்டும், தொழிலும் சிறக்க வேண்டும். ஒரு மனிதனுக்கு 2 கண், அதை போல எப்படி 2 கண்ணை இமயமாக்குதோ அதை போல வேளாண்மையும் தொழில்களையும் காத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்றைக்கு அதிமுக ஆட்சியில் தான் நிறைய திட்டத்தை கொண்டாந்து நாங்கள் நிறைவேற்றணும். நீங்க பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நம்முடைய ஒசூர் பகுதியில் நாம் படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்பதற்காக எர்தர் எனர்ஜி நிறுவனம் கொண்டு வந்தோம். ஒசூரில் போச்சம்பள்ளியில் ஓலா நிறுவனம் கொண்டு வந்தோம். அதே போல டாடா எலக்ட்ரானிக்ஸ் கொண்டு வந்தோம். இது அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட தொழிற்சாலைகள். இதனால பல்லாயிரக்கணக்கான பேருக்கு வேலை கிடைக்குது. அதிமுக சாதனை. இப்படி ஒரு சாதனையாவது திமுக பார்க்க முடிஞ்சுதா? அதோட இன்றைக்கு இந்த ஆட்சியில் எது கிடைக்குதோ இல்லையோ கஞ்சா எளிதா கிடைக்குது. கிராமத்திலிருந்து நகரம் வரை மூளை முடுக்கு சந்து பொந்து எல்லா இடத்துலையும் கஞ்சா விற்கிறாங்க. இது விற்கிறதுக்கு யார் துணை?
திமுக காரர் துணை. அதனாலதான் கஞ்சாவை இன்றைக்கு தடுக்க முடியாத திராணியற்ற முதலமைச்சர் ஸ்டாலின். இந்த கஞ்சா யார் பயன்படுத்துறாங்களோ அவர் தன்னையே மறந்து விடுறாங்க. இதனாலதான் குற்றச்செயல் தமிழகத்திலே அதிகரித்திருக்குது. இந்த கஞ்சா போதை ஆசாமியால கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் கொடுமை நடக்காத நாளே இல்ல. உண்மைதானே? ஸ்டாலின் பேசுறாரு, இன்னைக்கு பெண்கள் அதிகம் பேர் தமிழ்நாட்டில் வேலை செய்யறாங்க, தமிழ்நாட்டில் பெண்கள் பாதுகாப்பா இருக்கான்னு சொல்லி. உண்மையா? சிறுமிக்கு பாதுகாப்பு இருக்குதா? பெண்களுக்கு பாதுகாப்பா? பாட்டிமாரு கூட பாதுகாப்பு இல்லை. ஒரு கேவலமான ஆட்சி. கிருஷ்ணகிரியில இந்த மாவட்டத்தில் 2 வயது பிஞ்சு குழந்தை பாலியல் சீண்டலுக்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கின்றார். இந்த மாவட்டத்தில் எவ்வளவு கேவலம்! இப்படி ஒரு மோசமான ஆட்சி நடத்துகின்ற ஸ்டாலின் சட்டத்தை பற்றி பேசுகிறார். இபிஎஸ் வேண்டுமென்றே திட்டமிட்டு அவதூறு பிரச்சாரத்தை நான் பரப்பி வரணும். உண்மைதானே? நடந்தது உண்மைதானே? இன்னொன்னு, அங்க இருக்கின்ற இங்க ஒரு பள்ளியில ஒரு டில் மாஸ்டரா உடற்கல்வி ஆசிரியர் பாலியல் சீண்டல் உட்படுத்தப்பட்டதா பத்திரிகையில செய்தி. அது மட்டும் இல்ல, அண்ணா நகர், சென்னையில் அண்ணா நகர்ல ஒரு சிறுமி பாலியல் சீண்டலுக்கு உட்படுத்தப்பட்டு நியாயம் கிடைக்கல. அதனால அவர் நீதிமன்றத்துக்கு போறாங்க. நீதிமன்றத்தில் இந்த வழக்கை சிபிஐ நடத்துவேன்னு சொல்றாங்க. உடனே உச்ச நீதிமன்றம் போய் அதுக்கு தடையான வாங்க முற்படுறீங்க. ஏங்க, ஏன் இந்த பாலியல் சீண்டலுக்கு இந்த அரசு துணை போகுதில்ல? உயர் நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை ஏன் நடைமுறைப்படுத்தவில்லை? எவ்வளவு கொடுமையானது! அது மட்டுமல்ல, கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் குடித்த 68 பேர் இருந்துட்டாங்க. அண்ணா திமுக சார்பா தமிழ்நாட்டில் காவல்துறை இந்த வழக்கை விசாரித்தால் நியாயம் கிடைக்காது, அதனால் சிபிஐக்கு வழக்கை மாற்ற வேண்டும் என்று உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டோம். உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்கலாம் என்று தீர்ப்பு குறிச்சி அதை எதிர்த்து உச்ச நீதிமன்றம் போறாங்க. கேவலம் இல்ல? சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு பொள்ளாச்சி பாலியல் வழக்கு என்று சொல்றார் ஸ்டாலின். அந்த சம்பவம் நடந்தவுடனே சிபிஐக்கு உத்தரவு போட்ட அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். சட்டத்தின் ஆட்சி அண்ணா திமுக ஆட்சி நடைபெற்றது. சட்டத்தின் ஆட்சி அண்ணா திமுக பார்க்கப்பட்டது. யார் குற்றம் செய்தாலும் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டது. ஆனால் திமுக ஆட்சியில் குற்றம் செய்வதை தப்பிக்க இந்த அரசு துணை போகிறது. திரு ஸ்டாலின் அவர்களே, மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி வளரும். இப்படி பாலியல் சீண்டலுக்கு உட்படுத்தப்பட்டவர்களுக்கு நீங்கள் பாதுகாப்பு கொடுத்துக் கொண்டு இருக்கின்றீர்கள். அப்படி சட்டத்திலிருந்து தப்பிக்க முடியாது. அண்ணா திமுக ஆட்சிக்கு சட்டப்படி தவறு செய்த மீது நடவடிக்கை எடுக்கப்படும். அதே போல இந்த பகுதியில் மா விளைச்சல் அதிகமாக இருக்குது. இந்த மா விளைச்சல்ல அந்த விவசாயிகள் கடந்த காலத்தில் பெரும் நஷ்டத்துக்குள்ளாக இருந்தாங்க. நாங்கள் கூட நம்முடைய துணை பொதுச் செயலாளர்களும் மற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், கழக நிர்வாகிகளும் இதற்கு ஆதரவாக உண்ணாவிரதம் இருந்தார்கள். விவசாயிகளுக்காக உண்ணாவிரதம் இருந்தார்கள். இனி அதிமுக ஆட்சிக்கு வந்தோடனே மா விவசாயிகளுக்கு நியாயமான விலை கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும். அதேபோல கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி, ஒசூர், தேனிக்கோட்டை, தெக்கனிக்கோட்டை, தளி ஆகிய பகுதியில் மற்றும் சுற்று வட்டார பகுதியில் பாரம்பரிய முறைப்படி நடந்து வரும் அத்திக்கட்டு பண்டிகை பாரம்பரிய முறைப்படி நடத்துவதற்கு அதிமுக ஆட்சி வந்தவுடன் உங்களுக்கு அந்த அத்துக்கட்டு பண்டிகை நடத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும்.
அதே போல அதிமுக ஆட்சியில் ஏழைகள் அதிகமாக வசிக்கிற பகுதியில் அம்மா மினிக்கிள்ளி கொண்டாந்தோம். அந்த அம்மா மினிக்கிள்ளிக்கு திறந்த உடனே அந்த பகுதியில் ஏழைகள் நல்ல சிகிச்சை பெற்றாங்க. அது இந்த ஸ்டாலினுக்கு பொறுக்கல. மக்களிடத்தில் மிகப்பெரிய வரவேற்பு இருந்தது. அதை இப்போ மூடிட்டார். மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு கிராமத்திலிருந்து நகரம் வரை ஏழை மக்கள் அதிகமாக வசிக்கின்ற பகுதியில் அம்மா மினிக்கிளிக்கு திறக்கப்படும். கொரோனா காலம் உங்களுக்கு நன்றாக தெரியும். உலகமே ஸ்தம்பித்து விட்டது. கொரோனா வைரஸ் பாதிப்பால தமிழ்நாட்டிலேயும் அந்த பாதிப்பு ஏற்பட்டது. திறமையாக செயல்பட்டு கொரோனா வைரஸ் பரவலை தடுப்பதிலே இந்தியாவிலே முதல் மாநிலம் தமிழ்நாடு. அந்த கொரோனா காலத்தில் 11 மாதம் ரேஷன் கடையில் விலையெல்லாம் அரிசி கொடுத்தோம், விலையெல்லாம் பருப்பு கொடுத்தோம், விலையெல்லாம் எண்ணெய் கொடுத்தோம். தொழிலாளர்களுக்கு தனியாக அவளுக்கு 1000 ரூபா பணம் கொடுத்தோம், 2000 ரூபா பணம் கொடுத்தோம். எல்லா குடும்பத்துக்கும் 1000 ரூபா கொடுத்தோம். முதல் கட்டமா கொடுத்தோம்ல. அப்ப தைப்பொங்கல் வந்தது. எல்லா இல்லங்களிலும் தைப்பொங்கல் பொங்க விடுவதற்காக குடும்பத்துக்கு 2500 ரூபா கொடுத்தோம். அந்த காலகட்டத்தில் மாணவர்கள் மன உளைச்சல் இருந்தாங்க. கொரோனா காலத்தில் பள்ளி திறக்கல, கல்லூரி திறக்கல. அந்த மன உளைச்சல் இருந்து மாணவர்களை மீட்டெடுப்பதற்கு அதிமுக அரசு ஆல் பாஸ் போட்டது. மாணவர்களுக்கு ஆன்லைன்ல வகுப்பு, ஆன்லைன்ல தேர்வு, சிறப்பா படிச்சாங்க, சிறப்பா ஆன்லைன்ல தேர்வு எழுதினாங்க, பட்டம் பெற்றாங்க அதிமுக ஆட்சியில். அதே போல விவசாயிகள் கொரோனா காலத்தில் அவள் உற்பத்தி செய்யப்பட்ட விளைபொருள் நியாயமான விலை கிடைக்கல. அதனால விவசாயிகள் வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வச்சாங்க. அவருடைய கோரிக்கை ஏற்று அதிமுக அரசாங்கம் 12500 கோடி தோழக்க வேளாண் கூட்டுறவு சங்கத்தில் வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டது. மீண்டும் அதிமுக ஆட்சி வந்தவுடனே நம்முடைய விவசாய பெருடி மக்கள் தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கத்தில் வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படும். அதோட இன்றைக்கு அதிமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கின்ற பொழுது என்னென்ன திட்டங்களை நிறைவேற்றுவோம் என்று நாங்கள் அறிவிப்பு வெளியிட்டிருக்கின்றோம். தேர்தல் அறிக்கை வெளியிட்டோம். ஒரு முக்கியமான அறிவிப்புகளும் இந்த நேரத்தில் சொல்லுவது பொருத்தமாக இருக்குன்னு கருதுகிறேன். இன்றைக்கு வரி அதிகமாக போட்டுட்டாங்க. அதில் விலைவாசி உயர்வு, இதனால் பொதுமக்கள் கடுமையாக பாதிச்சிருக்காங்க. இந்த பாதிப்பிலிருந்து அவளை மீட்டெடுக்கின்ற விதமாக எல்லா குடும்பத்தில் இருக்கின்ற குடும்ப தலைவியினுடைய வங்கி கணக்கில் 10,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும். இப்போ மாதந்தோறும் 1000 ரூபாய் குடும்ப தலைவியின் மீது வங்கிக்கு பணம் செலுத்தப்படுகிறார்கள். இனி அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடனே எல்லா குடும்ப தலைவியின் வங்கியில் 2000 ரூபாய் மாதந்தோறும் செலுத்தப்படும். அதே போல குடும்ப அட்டை வைத்திருக்கின்றவர்களுக்கு விலை இல்லாமல் ஃப்ரிட்ஜ் வழங்கப்படும். வேலைக்கு செல்கின்ற மகளிருக்கு 5 லட்சம் அம்மா இருசக்கர வாகனம் வாங்கி கொடுக்கப்படும். ஒவ்வொரு அம்மா இருசக்கரத்துக்கு 25,000 மானியம் கொடுக்கப்படும். குடும்ப அட்டைதாரருக்கு ஆண்டுக்கு 3 கேஸ் சிலிண்டர் விலை இல்லாமல் கொடுக்கப்படும்.